ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயில் vlog. நாங்கள் வந்து இனி இந்தியாவுக்கு போக போகிறோம். அதனால் அன்றைக்கி வந்து எங்களோட வீட்டில் உள்ள க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் தான் அது பண்ண போகிறோம். என்னென்னலாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற ஏர்போர்ட் போகிறதுக்கு அந்த மாதிரி. பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போக முன்னாடி ஸ்மூத்தி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் தான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கனால 12 o'clock முடிஞ்சிடும். 12:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தான் நான் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் மீதி இருக்குது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடம் ரொம்ப லாங் லீவுக்கு போயிட்டுருக்கும். இதுவரை இந்த அளவு லாங் லீவுக்கு போனது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வீட்டில் எல்லாம் என்னெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அந்த நம்ம உப்பு இருக்கிறது, அதுக்கப்புறம் புளி, அந்த இதெல்லாம் அந்த பரணி அதெல்லாம் தான் சரி க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் நீட்டாக இருந்துச்சுனால மேக்ஸிமம் எல்லாமே பாதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் மெயினாக வந்து கிச்சனில் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாமே இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு கத்தி எல்லாம் இருக்குது. அந்த கத்தி ஸ்டாண்டு, ஸ்பூன் ஸ்டாண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து போட்டு வச்சுட்ருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஆனியன் பேக் இருக்குது, அதுவும் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் இருந்தால் அது பக்கத்து வீட்டில் கொடுத்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னை அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து மேலே பார்த்திங்கன்னா மசாலா டப்பாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. பட் அது வந்து நான் கொஞ்சமாக ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இங்கேருந்து. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சோண்டு இருக்குது. சரி, ஓகே, அது இருக்கட்டும், வந்ததுக்கப்புறம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வீட்டில் இருக்க ஒரு ஃப்ரீசர், அதுவும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரீசர் வந்து மேக்ஸிமம் மசாலா ஐட்டங்கள் தான் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதுவும் பண்ணிவிட்டு ஹாலில் இருக்க செல்ஃபு எல்லாமே ஃபுல் க்ளீனிங் ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கே வந்து காக்ரோச்சோட தொல்லை பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் குப்பையாக போட்டு அது காக்ரோச் டக்குன்னு வந்து இதாகுது. நம்ம ரூமில் இல்லாட்டாலும் பக்கத்து ரூம்லேருந்து அது வந்து காக்ரோச் வர ஆரம்பிக்குது. அதனால் காக்ரோச்சுக்கு மெடிசனை போட்டு வச்சுட்டு தான் போகணும். அதுக்காக தான் மேக்ஸிமம் க்ளீனிங். அதுக்கப்புறம் சோஃபா செட்டில் ஃபுல்லாகவே இந்த பிள்ளைங்களோட புக்ஸும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸும் தான். எக்ஸாம் டைம் ஆனாலும் இவங்க வந்து படிப்பாங்க, சும்மா அப்படியே சோஃபா செட்டில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சரி, ஓகே, இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குது. பின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா புக்ஸஸ் எல்லாம் பேக்கில் தூக்கி வைக்கிறது, டெய்லி ஒரு எக்ஸாம் இருக்கிறதால அந்த புக்ஸ் மட்டும்தான் கொண்டு போவாங்க, வேறு எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. அதனால் வந்து துணியை எல்லாமே வந்து துவைக்காமல் போடவும் முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி பொடி பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆகிடும். அதனால தான் மேக்ஸிமம் துணியும் துவைச்சி அயர்ன் பண்ணி வைக்கலனாலும் சும்மா சரி, ஓகே, கபோர்ட்லேருந்து மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளியர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இவங்க பேகு பெரிய பிரச்சனை. புக்ஸ் அங்கே கீழே போட்டிருப்பாங்க, நோட்டு அங்கே இருக்கும், பென்சில் அங்கே இருக்கும், எங்கெங்கேயாவது ஏதாவது போட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, நீ இதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலான்னு பையன் சொன்னால் எனக்கு தூக்கி போட்டுதாங்க மம்மி, நான் கபோர்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி போட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தோம் நானும் ஓவர மட்டும். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்கு வீடியோ பார்த்தோன்னே அதுக்குள்ளாடி வரணும்னு ஒரு ஆசை. அவள்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு சூட் கேஸில் என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வச்சுருந்தேன். இது ஹஸ்பண்டோட சூட் கேஸு, அவருக்கு சர்ச்சு கொண்டு போகிறது பைபிள், அதுக்கப்புறமா வந்து திங்ஸஸ், அப்புறம் ஒரு சின்ன டைரி வச்சுருப்பேன் அவருக்கு தனியாக. அது ஒரு ஃபோன் நம்பர்ஸ், எல்லா ஃபோன் நம்பர்ஸும் இருக்கும். சம்டைம் ஃபோனில் ஏதாவது எரேஸ் ஆகிட்டுனால அந்த டைரியை பார்த்து நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்டு, எங்களோட 5 பேரோட பாஸ்போர்ட் அவர்கிட்ட தான் கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து சிவில் ஐடி நீங்கள் ஒன்று உண்டு, அதுவும் வந்து அவங்ககிட்டே கொடுத்துருப்பேன். ஏன்னா எங்கே போனாலும் அவங்கள்ட்டே கேட்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைய வச்சுட்டு எப்போவும் பேக் ஓப்பன் பண்ணி கொடுத்துட முடியாது. போன தடவை நான் தான் எப்போவும் பாஸ்போர்ட் வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இந்த தடவை ஃபுல் பொறுப்பே அவங்க கையில் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கிட்டேன், பாஸ்போர்ட் இருக்குதா, பாஸ்போர்ட்டில் எக்ஸ்பைரி இருக்குதா, நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அன்னைக்கு இருந்து பண்ணிட முடியாது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணுறது பெஸ்ட்டு. நான் மேக்ஸிமம் என்ன பண்ணேன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு ஞாபகம் வர நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டே இருப்பேன். அதை எழுதி ஓகே ஆனோன்னா அதை டிக் பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லைன்னா அது வந்து நமக்கு வந்து மறந்துடும். இது என்னோட சூட்கேஸ், இதில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸும் குட்டி பொண்ணோட ட்ரெஸ்ஸும் தான் அதில் நான் மெயினாக வச்சுருக்கேன். வேறு யாரோட தான் இருக்காது. இதில் பசங்களுக்கு அது தனியாக அவங்களுக்கு ஒரு சூட்கேஸ். இதில் வந்து என்னென்னா எல்லா சார்ஜர் பின் ஒயர் இருக்கும், அதை இதில் வச்சுருவேன். ஏன்னா அங்கங்கேயா சூட்கேஸில் போட்டாலும் நமக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அந்த சூட்கேஸோட கீ இருக்கும்ல, அதுவும் இதில் போட்டு வச்சுருப்பேன். வேறு எதுவும் இதில் வந்து பெருசாக வந்து நான் போட மாட்டேன். நம்ம வீட்டில் ஊரில் போனாலும் ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜ் போடணும்னா இந்த பேக் எடுக்கலாம், நம்ம போட்டுக்கலாம், அதுக்காக தான். அதுக்கப்புறமா இதுலேயும் வந்து என்னோடய பைபிள் எடுத்து வச்சுருப்பேன். இது குட்டி பொண்ணோட அவளோட பிரதிஷ்டை பண்ணும்போது எடுத்த ட்ரெஸ், ஒரு ஒயிட் கலர் உடுப்பு அது. அதுக்கப்புறம் இது ஒரு டைரி, என்னோடய எல்லா நோட்ஸும் இதில் இருக்கும். என்னென்ன கணக்கு, என்னென்ன செலவு பண்ணுறோம், என்னென்ன இது பண்ணியிருக்குன்னு எல்லா டீட்டெயில் இருக்குது. இனி ஊரில் போய் என்னென்ன செலவு பண்ணுவோன்னு அதெல்லாம் எழுதி வைக்கணும். அதுக்காக இந்த டைரி எப்போவுமே வச்சுருப்பேன். ஒரு டைரி தீர்ந்தோன்னா நெக்ஸ்ட் டைரி எடுத்துருப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் எழுதி வைக்கிறதுனால சரி, ஓகே, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், சரி இனி எப்படி செலவு கம்மி பண்ணலாம், அந்த ஒரு மைண்ட் தாட் வரல, அதுக்காக தான். இது ஃப்ரிட்ஜு ஃபுல் டீப் க்ளீன், அதை குளிப்பாட்டின மாதிரி குளிப்பாட்டி எடுத்துட்டோம். பையனே கேட்டுட்டேன், என்ன ஒரு தடவை இப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாங் லீவில் அதனால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உள்ளே இருக்க பாக்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டோம்.
ஃப்ரிட்ஜை வந்து மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிட்டு தான் போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஹீட் அதிகம், இப்போ 50 டிகிரி போயிட்டுருக்குது. அதனால் வந்து நம்ம அதை ஆன்லேயே வைக்கிறது வந்து சேஃப்டி இல்லை. அதனால தான் இது எல்லாருக்கும் ஏர்போர்ட் போகும்போது போடுற ட்ரெஸ்ஸு. அது பையனோட பிளாக்கு, பொண்ணுக்கும் பிளாக்கு, குட்டி பொண்ணுக்கு பிங்க்கு, எனக்கு வந்து க்ரீனில் செட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. அவங்க மேக்ஸிமம் பசங்க ஃபஸ்ட்டு 3 பேருக்குமே அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே மேட்ச் ஆகிடுச்சு. எனக்கு குட்டி பொண்ணுங்க மட்டும் தான் அது செட் ஆகலை, எங்களுக்கு மட்டும் வேறு கலர்லேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு குட்டி பர்ஸ், இதுக்குள்ளே தான் அந்த சிவில் ஐடி எல்லாமே வச்சுருப்போம். இது இல்லைன்னா ஏர்போர்ட்லேயும் கேட்பாங்க, ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அப்போ இதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இங்கே வந்து இது மெயின் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து இதை என்னோட பர்ஸில் இப்போ வச்சுருக்கேன். எனக்கு ஹஸ்பண்டோட பர்ஸுக்கு அது ஷிஃப்ட் ஆகி போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் நான் கொண்டு போகிற பேகு. இதில் வந்து குட்டி பிள்ளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் அவளோட பேம்பர்ஸும் வச்சுருக்கேன். இதில் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு தண்ணி கொடுக்குறது, ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு பாட்டில் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அந்த சின்னது ஒரு பேப்பர் பக்கத்தில் இருக்கோம்ல, அந்த பேப்பரில் தான் வந்து எல்லாமே வந்து எழுதி வைக்கிறது, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு லிஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். செக் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறது நான். ஏன்னா மறந்துடக்கூடாது. அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் நமக்கு பாஸ்போர்ட் தான். சரி ஓகே, இன்னும் என்னெல்லாம் உண்டு அதில் யூஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இனி அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது, அதுவும் ஊருக்கு கொண்டு போகிறேன்னா பேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அந்த குவைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஊரில் போனதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குவைட்டில் இருக்க நிறைய வந்து ஷாப்பிங் மால்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி எல்லோரும் லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். இதுதான் இன்னும் எங்களோட விலாக். இனி மேக்ஸிமம் உள்ள விலாக்ஸ் வந்து ஊரில் இருந்து தான் வரும். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 டேஸில் கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வந்து. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.